guys, welcome to my cooking channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா கிறிஸ்பியான கலக்கலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுல 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்தில். ரொம்ப தண்ணி ஆகிட வேண்டாம், அப்படின்னா பிசு பிசுன்னு ஆகிடும். அப்படி ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தான டோவை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ரெஸ்ட் விடுங்க மாவை. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைங்களாம் உருட்டி எடுத்துக்கலாம். இதையும் ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ சப்பாத்தி மாவை நம்ம தேய்க்க போகிறோம். அதனால் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் சப்பாத்தி நம்ம உருட்டி வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரோலிங் பின்னை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாகவே திரட்டிக்கோங்க. சப்பாத்தியோட திக்னஸ் இவ்வளோ இருக்கணும். இப்போ இந்த சப்பாத்தியை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். கலக்கலாக்கு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு வெட்டுங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்டாக சப்பாத்தியை லைட்டாக திருப்பிட்டு அந்த பக்கத்துலேருந்து ஸ்லைட்டாக வெட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கலக்கலா வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். அண்ட் மோஸ்ட்டாக தீபாவளிக்கு இது ஒரு பலகாரமாக பண்ணி சாப்பிட்லாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் மைதாவில் பண்ணுறதுக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலக்கலா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கிறோம். கலக்கலா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இப்போது கலக்கலா பீசஸை ஒவ்வொன்றா எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம கலக்கலா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கலக்கலா எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.